அண்மை செய்தியை பார்க்கிறோம். குற்றாலத்தில் அரசு பள்ளி விடுதியில் காலை உணவு சாப்பிட்ட மாணவிகளுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளி விடுதியில் உணவு ஒவ்வாமையால் மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். சுந்தர மகேஷ், என்ன நடந்தது? மாணவிகள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? திலகவதி, தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான திருமலைக்குமார சுவாமி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி என்ற ஒரு பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதி மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இங்கு விடுதி வசதியும் உள்ளது. இந்த விடுதியில் 55 மாணவிகள் தங்கி பயின்று வருகிறார்கள். இது மாணவிகளுக்கு மட்டுமான மகளிர் பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் இன்று காலை உணவு அருந்திய 53 பேர் இன்று அந்த விடுதியில் இருந்துள்ளனர். அந்த 53 பேரில் முதலில் 3 மாணவிகளுக்கு உடல் ஒவ்வாமை ஏற்பட்டு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து தற்போது மேலும் 6 பேர் என தற்போது 9 மாணவிகள் உணவு ஒவ்வாமை காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த 9 மாணவிகளும் உணவு ஒவ்வாமையா வேறு ஏதேனும் நடைபெற்றுள்ளதா என்பது குறித்து மேலும் உள்ள மாணவிகளிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் அனைத்து மாணவிகளையும் பரிசோதனை செய்யக்கூடிய நிலையும் இங்கு ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாணவிகளுக்கும் உணவு ஒவ்வாமை உள்ளதா என்பதை கண்டறிந்து அதற்கு பிறகு இந்த உணவில் என்ன இருந்தது என்பது குறித்து பரிசோதிக்கப்படும் என இங்குள்ள மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ்.